நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டா தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. தங்களது 4வது ஆண்டு திருமண நாளில் கடவுளின் பரிசாக பெண் குழந்தை பிறந்துள்ளதாக விஷ்ணு விஷால் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். தனது மகன் ஆரியன் தற்போது மூத்த அண்ணன் என்றும் தங்களது குழந்தைக்கு அனைவரின் ஆசீர்வாதமும் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே சாலையில் கவனக்குறைவாக திரும்பிய பைக் மீது மற்றொரு பைக் மோதியதில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். குப்பியந்துறையில் சுரேஷ்குமார் என்பவர் கவனக்குறைவாக வலதுபுறமாக பைக்கில் திரும்ப முயன்றபோது எதிர் திசையில் அதிவேகத்தில் வந்த பைக் சுரேஷ்குமார் பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே இரவு நேரத்தில் ஊருக்குள் நடமாடிய கரடியால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கல்லிடைக்குறிச்சி பொன்மாநகர் பகுதியில் உள்ள அக்னிசாஸ்தா கோயில் பகுதியில் கரடி ஒன்று உலா வந்துள்ளது. இது கோயில் அருகே உள்ள வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருவாரூரில் ஜவுளிக்கடையில் வேலை பார்த்து வந்த 16 வயது சிறுமியை குளக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் சந்தோஷ் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு பள்ளியில் பொருத்தப்பெற்றக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை இளைஞர் ஒருவர் உடைத்து சேதப்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுக்கூடலூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்குள் நுழைந்த இளைஞர் ஒருவர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை கட்டையால் உடைத்து சேதப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் அந்த இளைஞர் கற்களை வீசி தாக்கி சேதப்படுத்தியுள்ளார்.